அப்புறம் 1 2 3 1 2 3 தலை நிமிந்து பாருங்க இளவரசி. இங்க பாருங்க, எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. உங்களை நீங்க குறைச்சு மதிப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வாங்க 2 3, அப்படியே வாங்க 2 3. நீங்க ரொம்ப பொறுமையா சொல்லி தரீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல நீங்க பிரமாதமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க இளவரசி. எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா என்னால கவனம் செலுத்துங்க. 1 2. ஓ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? கொஞ்சம் லேசா அடிபட்டிருக்கு. இல்ல, நல்லாவே அடிபட்டிருக்கு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ரொம்ப வலிக்குதா? இல்ல, நல்லாவே அடிபட்டிருக்கு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ரொம்ப வலிக்குதா? அம்மா, நான் டான்ஸ் கத்துக்கலாம் தான் முயற்சி பண்ண, ஆனா என்னால முடியல. இனிமே என்னால இத செய்ய முடியும்னு தோணல. முட்டாள் மாதிரி பேசாத. இது ஒரு பாரம்பரியம். கடந்த 150 வருஷங்களா நடந்த ராயல் பால் எல்லாமே 160. ஆமா, 160 வருஷங்களா இதுல இருந்துதான் எல்லாமே தொடங்கும். உனக்கு இப்ப 17 வயசு ஆனதால இந்த பாரம்பரியத்துல முக்கிய பங்கு உனக்குதான். ஆனா எல்லாரும் என்னதான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த காரணத்துக்காக தான் இது நடத்தப்படுது அலெக்சா. அது மட்டும் இல்லாம நீதானே இளவரசி, புரிஞ்சுக்கோ. மகாராணி, நான் வேணும்னா அலெக்சாவுக்கு பதிலா டான்ஸ் ஆடட்டுமா? இது கூட நல்லா இருக்கே. இது ஒரு நல்ல யோசனை தான் ஜென்னா. ஆனா இளவரசி அலெக்சா தான் டான்ஸ் ஆடணும். சரி, முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னா இளவரசி, நான் என்னோட காலை கொஞ்சம் பாத்துக்கிறேன். ப்ரூகாஸ்ட், பிரிம்ரோஸ கொஞ்சம் ஜாக்கிரதையா கூட்டிட்டு போறியா? எனக்கு சரியா ஞாபகம் வரல. முதல்ல சூடு காட்டிட்டு அப்புறம் ஐஸ் வைக்கணுமா இல்ல? ஜெனா, சமந்தா, அலெக்சாக்கு எப்படி டான்ஸ் ஆடணும்னு உங்களால சொல்லித்தர முடியுமா? கண்டிப்பா சொல்லித்தரோம் மகாராணி. என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க தான் இனிமே இத பண்ண போறீங்க. என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு நைட் ஒரு அற்புதமான ட்ரெஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நிமிஷம் போடாத. எந்த டான்ஸ்ன்னு அவங்க நம்ம கிட்ட இன்னும் சொல்லல. இது ஞாபகம் இருக்கா? வாங்க அலெக்சா. இல்ல வேண்டாம், உங்களை மாதிரி எல்லாம் எனக்கு ஆட வராது. முயற்சி பண்ணுங்க, போன தடவை சொல்லி கொடுத்தோம் அதேதான். 5 6 7 8. என்னால உங்களை மாதிரி ஆட முடியல. ஆனா நீங்க ரொம்ப நல்லதா ஆடுறீங்க. ஏன்னு தெரியல, என்னால இத கத்துக்க முடியல. அலெக்சா, நீங்க ஒரு இளவரசி, அப்படின்னா நீங்க எல்லாத்துலயுமே சிறந்தவங்களா தான் இருக்கணும். எல்லாரும் இததான் என்கிட்ட சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க. ஓ சரி, பாக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க 2 பேரையும் அப்புறம் வந்து பாக்குறேன். பாய் அலெக்சா. பாய். நீ ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுன தெரியுமா? நீங்க அப்படிதான் சொல்வீங்க, ஏன்னா நீங்க என்னோட பாட்டி. உன் திறமைகளை எப்பவுமே நீ மூடி மறைக்க கூடாது. எதுக்காக நீ பயப்படுற? நான் அத்தனை பேரு முன்னாடியும் ஆடணும்ல, அதான் என்னோட பயமே. நீ தேநீர் விருந்துல கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஹில்கோவியா இளவரசர் ரொம்ப நல்லவரு. அவருக்கும் உன்னுடைய வயசுதான். பாட்டி, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. எல்லாரையும் பாக்குறது, அவங்க கிட்ட பேசுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இளவரசி கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். பாட்டி, நீ இளவரசியோ இல்லையோ, இந்த வாழ்க்கையை விட்டு உன்னால ஓடி ஒளிய முடியாது. நீ முயற்சி பண்ணா உன்னால முடியாததுன்னு எதுவும் இல்ல. இத பாரு, நான் இத உனக்காக தான் கொண்டு வந்தேன். ஆனா நான் உங்க புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். நீ இத படிச்சிருக்க மாட்ட, ஏன்னா நான் இத சரியான நேரத்துக்காக எடுத்து வச்சிருந்தேன். கடல்ல ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு இளவரசிக்கு நிறைய மந்திர சக்திகள் இருந்தது. இது உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பாட்டி, தேங்க்ஸ். எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இளவரசி பூக்களை பூக்க வச்சாங்க, தன்னோட ட்ரெஸ் கலரையும் மாத்திக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை முயற்சி பண்ணி பார்த்தாதான் உண்மை புரியும்.